அண்மை செய்தி. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்ற மக்களவை இன்று பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்ற மக்களவை இன்று பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேலும் நாடாளுமன்ற மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்ற மக்களவை இன்று பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற இரு அவைகளும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்ற மக்களவை இன்று பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்ற இரு அவைகளும் தற்பொழுது முடங்கியுள்ளன. இந்நிலையில் இரு அவைகளும் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மாநிலங்களவை நாளை காலை 11 மணிக்கு மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களவை நாளை காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியால் தற்பொழுது இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை காலை 11 மணிக்கு மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.